காலை வெளிச்சம். உங்கள் தலைமுடியை மொட்டையடிக்காதீர்கள். இன்றைய நாளின் வசனம். அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறிக்கொள்ளாமலும் இருப்பார்களாக. லேவியராகமம் 21 அதிகாரம் 5 வசனம். தேவன் ஆரோனையும் அவனுடைய மகன்களையும் ஆசாரிப்பு பணிக்கு அழைத்த போது பலிகளை பற்றிய நியாய பிரமாணங்களை மட்டுமல்லாமல் அவர்களுடைய தோற்றத்தை பற்றிய நியாய பிரமாணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை சுற்றியுள்ள மற்ற தேசங்களைப் போலல்லாமல் அவர்கள் தங்கள் தலைமுடியை மொட்டையடிக்கவோ தாடியின் ஓரங்களை சவரம் செய்யவோ தங்கள் மாம்சத்தில் கீறல்களை ஏற்படுத்தவோ கூடாது. மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த விதிகள் சாதாரணமாக சீர்திருத்தம் அல்லது அழகு பழக்க வழக்கங்களை சொல்வது போல் தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவை இஸ்ரேலருக்கு ஆழமான ஆவிக்குரிய பாடங்களாக இருந்தன. மேலும் புதிய சிருஷ்டிக்கு ஒரு முன்னடையாளமாகவும் இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட கட்டளை? பழங்கால அண்மை கிழக்கு பகுதிகளில் தலை மொட்டையடித்தலும் தாடியை சவரும் செய்தலும் மாம்சத்தை கீறிக்கொள்வதும் அந்நாட்டின் விக்கிரக வழிபாட்டுக்கு தொடர்பான சடங்குகளாக இருந்தன. எகிப்தியர்கள் தங்கள் தெய்வங்களுக்கு அர்ப்பணிப்பு செய்வதற்காக அடிக்கடி தங்கள் தலைகளையும் முகங்களையும் மொட்டையடிப்பார்கள். கானானியர், மோவாபியர் மற்றும் பிற தேசத்தார் இறந்தவர்களுக்காகவோ அல்லது தங்கள் விக்கிரகங்களுக்காகவோ தங்கள் உடல்களில் கீறல்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இறந்தவர்களுக்காக துக்கம் படும் பொழுது உடலை கிழிப்பதும் முடியை சிரைப்பதும் சடங்குகளாக இருந்தது. இது உயிரற்ற தெய்வங்களின் முன்னால் ஏற்பட்ட விரக்தியை காட்டியது. எலியாவின் நாட்களில் கூட பாகாலின் தீர்க்கதரிசிகள் தங்கள் இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட பழக்கங்களை தடை செய்ததன் மூலம் யாவே மிக தெளிவாக வேறுபாட்டை காட்டினார். அவருடைய ஆசாரியர்கள் விக்கிரக ஆராதனைகளைப் போல தோற்றமளிக்க கூடாது. அவர்களுடைய சரீரங்கள் தேவனுக்கு சொந்தமானவை. அவர்களுடைய தோற்றமே பரிசுத்தத்தையும் ஜீவனையும் அறிவிக்க வேண்டும் தவிர மரணத்தையும் காயங்களையும் அல்ல. சரீரம் என்பது கடவுளின் படைப்பு. தவறான வழிபாட்டிற்காக, அதை விக்கிரக வழிபாட்டிற்காக காயப்படுத்தவும் அந்நிய ஜாதிகளின் நாகரிகத்தை பின்பற்ற அதை மாற்றியமைக்கவோ கூடாது. ஒவ்வொரு விவரத்திற்கும் ஒரு அர்த்தம் இருந்தது. தலை அதிகாரத்தை சுட்டிக்காட்டுகிறது. புறமத சடங்குகளில் அதை மொட்டையடிப்பது மற்ற தெய்வங்களுக்கு அதிகாரத்தை விட்டு கொடுப்பதாகும். தாடி முதிர்ச்சி, கண்ணியம் மற்றும் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. அதை சவரும் செய்வது அவமானத்தையும் மரியாதை இழப்பின் அடையாளம். மாம்சம் ஜீவனை குறிக்கிறது. அதை கீறிக்கொள்வது ஜீவனுள்ள தேவனுக்கு சேவை செய்ய வேண்டிய சரீரத்தை மரண சடங்குகளோடு கலப்பதாகும். அதனால் ஆசாரியரின் நிறைந்த தாடியும் காயமற்ற உடலும் ஒரு செய்தியை அறிவித்தன. யாவே ஜீவனுடைய தேவன், மரணத்தின் தேவன் அல்ல. அவர் கண்ணியத்தின் தேவன், அவமானத்தின் தேவன் அல்ல. ஆசாரியர்கள் உயிரோடு இருக்கும் சாட்சிகள். அவர்களது முகங்களாலும் சரீரங்களாலும் இஸ்ரேல் மக்கள் தனித்துவமானவர்கள் என்பதை வெளிப்படுத்தினர். ஒரு கேள்வி எழுகிறது. ஆசாரியர்கள் தங்கள் தாடியை சவரும் செய்யக்கூடாது என்றால் அவர்கள் தாடி இறக்கும் வரை அடங்காமல் வளர்த்து கொண்டே இருந்ததா? இதற்கு ரபிகளின் எழுத்துக்கள் பதிலளிக்கின்றன. மிஷ்னா மற்றும் தல்மூத் ஆகியவை வெளிப்படுத்துகின்றன. இந்த கட்டளை பிளேடு கொண்ட மொட்டை அடிப்பதற்கு தடை விதித்தது. ஆனால்
கத்தரிக்கோல் அல்லது சீப்பு கொண்டு சீரமைக்க அனுமதிக்கப்பட்டது என விளக்குகின்றன. இதன் நோக்கம் ஆசாரியர்களை அலட்சியமாகவும் ஒழுங்கற்றவர்களாகவும் காட்ட செய்வது அல்ல, மாறாக புறமத வழக்கங்களுக்கான முழுமையாக மொட்டையடிப்பது அல்லது தாடியை சுத்தமாக சவரும் செய்வதை தடுக்கவே இந்த சட்டம் இருந்தது. எனவே ஆசாரியர்கள் தங்கள் தாடிகளை ஒழுங்காக வைத்து கொண்டார்கள். அவற்றை ஆலிவ் எண்ணெயோ அல்லது வெள்ளை போல எண்ணெயோ தடவி சீவியிருந்தார்கள். அவர்கள் அசுத்தமாகவோ அலட்சியமாகவோ இல்லை. ஆனால் எகிப்தியர்களைப் போல சுத்தமாக மொட்டையடித்தோ அல்லது பெலிஸ்தியர்களைப் போல நேர்த்தியாக வெட்டப்பட்டவர்களாகவோ இருக்கவில்லை. அவர்களின் தோற்றம் தனித்துவமாகவும் பாதுகாப்பாகவும் பரிசுத்தமாகவும் இருந்தது. இது ஏன் இஸ்ரேலுக்கு முக்கியமானது? ஒவ்வொரு ஆசாரியரும் தம் சரீரத்தில் தேசத்திற்கே ஒரு தினசரி பிரசங்கத்தை சுமந்திருந்தார்கள். ஒரு எகிப்தியனின் முகம் சுத்தமாக சவரம் செய்யப்பட்டிருக்கலாம். ஒரு கானானியன் சடங்கு கீறல்களை கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு இஸ்ரேல் ஆசாரியரோ முழுமையான தாடியையும் கீறப்படாத சரீரத்தையும் கொண்டிருந்தார். இது ஒரு நடைமுறை, கண்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு பிரித்தல். இஸ்ரேல் கடவுள் மற்ற தேசங்களின் கடவுள்களை போன்றவரல்ல என்பதை இது இஸ்ரேலுக்கு நினைவூட்டியது. லேவியராகமம் தெளிவாக கூறுகிறது, அவர்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பார்களாக. புறமதத்தாரின் வழிகளை பின்பற்றுவது ஒரு தனிப்பட்ட தேர்வு மட்டுமல்ல, அது தேவனுடைய நாமத்தை மக்களின் முன்னே அவமதிப்பதாகும். ஆசாரியர்கள் யாவேவின் பிரதிநிதிகள். அவர் அவர்களுக்கு அப்பத்தையும் பலியையும் கொடுத்தார். அவர்களது சேவையிலும் தோற்றத்திலும் அவர்கள் யாவேவின் சாட்சிகள். இந்த கட்டளைகள் ஃபேஷன் அல்லது அழகு பழக்கங்களை பற்றியவை அல்ல, அவை பரிசுத்தத்தை பற்றியவை. மொட்டை இல்லாத தலையோடு இருப்பது இஸ்ரேலின் ஆசாரியர்கள் தங்கள் அதிகாரத்தை புறமத தெய்வங்களுக்கு விட்டு கொடுக்க கூடாது என்பதை குறிக்கிறது. முழுமையான தாடி அவர்கள் முதிர்ச்சியையும் கண்ணியத்தையும் யாவேவிலே காக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. மாம்சத்தில் காயமில்லாதது அவர்கள் மரண சடங்குகளை மறுத்து ஜீவனுடைய தேவனோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஆசாரியரின் முகமும் சரீரமும் அவருடைய ஊழியத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. பாளையத்தில் அவருடைய பிரசனமே யாவே பரிசுத்தமானவர், யாவே ஜீவனுடையவர், யாவே மற்ற எந்த தேவனுடனும் ஒப்பிட முடியாதவர் என்பதை பறைசாற்றியது. நமக்கான பாடம். லேவியராகமம் 21 அதிகாரம் 5 ஆசாரியர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்கவோ தாடியின் ஓரங்களை சிரைக்கவோ மாம்சத்தை கீறவோ கூடாது என்று கூறுகிறது. இது இஸ்ரேலின் ஆசாரியர்களுக்கு பரிசுத்தத்தின் அடையாளமாகவும் பிரித்தலின் அடையாளமாகவும் இருந்தது என்பதை நாம் கண்டோம். இப்பொழுது புதிய சிருஷ்டியாகிய நாம் அதிலுள்ள ஆழமான ஆவிக்குரிய பாடத்தை பார்க்கிறோம். பிரதான ஆசாரியன் கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளம். மற்ற ஆசாரியர்கள் திருச்சபையை குறிக்கிறார்கள். திருச்சபையானது பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக அவரின் கீழ் சேவை செய்யும் ஆசாரியர்கள். கிறிஸ்துவே தலையாயிருந்தால் தலையிலிருந்து வரும் முடி என்பது சபையின் வெளிப்படையான மகிமையையும் மூடியையும் அர்ப்பணிப்பையும் குறிக்கிறது. முடி ஒரு மகிமையாகவும் முக்காடாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது என்று பவுல் எழுதுகிறார். நீதிமொழிகள் நரைமுடியை மகிமையின் கிரீடமாகவும் முதிர்ச்சியின் அடையாளமாகவும் அழைக்கிறது. அதே போல திருச்சபையின் முடி நம்முடைய பொதுவான சாட்சியையும் பரிசுத்தத்தையும் வெளிப்படையான அர்ப்பணிப்பையும் முதிர்ச்சியையும் கிறிஸ்துவின் அதிகாரத்தின் கீழ் நம்முடைய கிரீடத்தையும் குறிக்கிறது. கிறிஸ்து நம்ம தலையாக இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவின் தலையின் கீழ் கிடைத்த அந்த அர்ப்பணிப்பையும் மகிமையையும் கண்ணியத்தையும் இழக்கும் பொழுது நமது ஆவிக்குரிய முடியை மொட்டையடிக்கிறோம்.
இது எப்படி நிகழலாம் என்று தேவனுடைய வார்த்தை பல வழிகளில் நம்மை எச்சரிக்கிறது. ஒரு வழி நாம் உலகத்திற்கு இணங்கி நடப்பது. ரோமர் 12:2 மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமடைய வேண்டும் என்றும், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்றும் யாக்கோபு 4:4 தெளிவாக கூறுகிறது. ஒவ்வொரு முறையும் நாம் மனிதர்களின் கைத்தட்டலுக்காக தேவனுடைய அங்கீகாரத்தை துறக்கும் பொழுது நம் சாட்சியை வெட்டி விடுகிறோம். மற்றொரு வழி, பாவத்திலும் செத்த கிரியைகளிலும் தொடர்ந்து வாழ்ந்தால் எபிரேயர் 9:14 செத்த கிரியைகளிலிருந்து நம்மை சுத்திகரிக்க எச்சரிக்கிறது. அதேவேளை எபேசியர் 4:30 மற்றும் 1 பேதுரு 2:11 நாம் வேண்டுமென்றே செய்யும் பாவம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறது, மேலும் நம் பரிசுத்தத்தை நம்மிடமிருந்து பிரித்து கொள்கிறது என காட்டுகிறது. பெருமையும் சுய மகிமையும் நம் கிரீடத்திற்கு எதிரான மற்றொரு கூர்மையான பிளேடு. நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று நினைவூட்டுகிறது. மேலும் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபு 4:6 கூறுகிறது. தேவனுக்கு உரிய மகிமையை நாம் எடுத்துக்கொள்வது அவர் நமக்கு கொடுத்த கண்ணியத்தை மொட்டையடிப்பதற்கு சமம். அதே போல உபதேசத்தில் சமரசம் செய்வது என்பது அர்ப்பணிப்பை மெதுவாக குறைத்துவிடும். கலாத்தியர் 1:6-10 மற்றும் 2 தீமோத்தேயு 4:3-4 சத்தியத்திலிருந்து விலகாதீர்கள் என்று நம்மை எச்சரிக்கின்றன. நாம் தேவனுடைய சத்தியத்தை மக்களுக்கு பொருத்தமாக மாற்றும் பொழுது பரிசுத்தத்தின் மகிமையை நாம் குறைத்து விடுகிறோம். நாம் பரிசுத்த ஆவியை அணைத்து விடும் போதும் அவரை துக்கப்படுத்தும் போதும் நம் ஆவிக்குரிய கிரீடத்தை மொட்டையடித்து விடுகிறோம். நாம் தேவனுடைய சத்தியத்தை புறக்கணிக்கும் போதும் அவருடைய தூண்டுதல்களுக்கு நாம் காதுகளை செவி கொடுக்காமல் போனால் நம்முடைய ஆவிக்குரிய பிரகாசமும் வலிமையும் மங்கிவிடும். வெதுவெதுப்பான நிலையும் ஜெபமில்லாத நிலையும் இதையே செய்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:16 நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று எச்சரிக்கிறது. யோவான் 15:4-6 கிறிஸ்துவில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவோம், எந்த கனியும் கொடுக்க மாட்டோம் என காட்டுகிறது. இறுதியாக வெட்கக்கேடான நடத்தையும் வஞ்சகமும் நம் கிரீடத்தை மிகவும் வெளிப்படையாக மொட்டையடிக்கும் செயல். 1 பேதுரு 2:12 உலகத்தின் முன்னால் நம்முடைய நடத்தை கனமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நம்மை அழைக்கிறது. ஆனால் நம்முடைய செயல்கள் நம்முடைய அறிக்கைக்கு முரண்படும் பொழுது நம் மகிமையை அவமானமாக மாற்றி நம் சாட்சியை அமைதியாக்கி விடுகிறோம். இந்த ஒவ்வொரு வழியும் ஒரு நினைவூட்டல். அர்ப்பணிப்பின் முடி கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனெனில் அதுவே கிறிஸ்துவாகிய தலையின் கீழ் உள்ள நமது வெளிப்படையான மகிமையின் கிரீடம். நம்முடைய கிரீடத்தை நாம் தொடர்ந்து மொட்டை அடித்து கொண்டால் அதன் விளைவுகள் குறித்து வேதாகமம் மிக தெளிவாக சொல்கிறது. உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று இயேசு கூறினார். அதே போல நாம் நம் அர்ப்பணிப்பை இழக்கும் பொழுது நமது ஒளியும் சாட்சியும் பலவீனமாக்கிவிடும். மேலும் விசுவாசம் உள்ளவர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட நித்திய வெகுமதிகளையும் கிரீடத்தையும் இழக்கிற ஆபத்தும் நமக்கு உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று நம்மை எச்சரிக்கிறது.
மேலும் 2 யோவான் 8 மற்றும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனங்கள் நாம் ரட்சிக்கப்படலாம், ஆனால் தமது கிரியையும் பலனையும் இழந்துவிடக்கூடும் என்று காட்டுகின்றன. மேலும் சில பயமுறுத்தம் இக்கபோத் தருணங்கள் உண்டு. தேவனுடைய மகிமை விலகும் காலங்கள். இதனை எரேமியா 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், மீகா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மற்றும் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நமக்கு நினைவூட்டுகின்றன. நாம் நம் கிரீடத்தை தொடர்ந்து மொட்டையடிக்கும் பொழுது நம் வாழ்க்கையின் கனிகள் வாடிவிடுகின்றன. யோவான் 15ஆம் அதிகாரம் 5 முதல் கொண்டு 6ஆம் வசனங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திராமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பதை தெளிவாக கூறுகிறது. ஊழியமானது உயிரற்றதாக, உண்மையான திராட்சை செடியிலிருந்து துண்டிக்கப்பட்டதாக மாறிவிடுகிறது. இந்த எச்சரிக்கைகள் நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால், பரிசுத்தம் என்பது விருப்பத்துக்குரியது அல்ல, அது நம் அழைப்பின் கிரீடம். அதை அலட்சியம் செய்வது தேவன் நமக்கு தந்த மகிமையையே இழக்கும் ஆபத்தில் நம்மை ஆழ்த்துகிறது. அர்ப்பணிப்பின் முடியை நாம் எப்படி பாதுகாப்பது? இதற்கான பதில் எளிமையானதும் ஆழமாக நம்மை ஆராய செய்வதும் ஆகும். முதலில் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். அவர் சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இந்த தினசரி ஐக்கியம் இல்லாமல் நம்மால் கனி கொடுக்க முடியாது. நம் அர்ப்பணிப்பை பாதுகாப்பது என்பது பரிசுத்தத்திலும் தாழ்மையிலும் நடப்பதாகும். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்தும்படி பவுல் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆதலால் தாழ்மையை அணிந்து கொள்ளும்படி பேதுரு நமக்கு நினைவூட்டுகிறார். நம்முடைய கிரீடத்தை காப்பாற்ற வேண்டுமானால் தேவனுடைய சத்தியத்தை சமரசமின்றி பிடித்து கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கையின் அறிக்கையை அசைவில்லாமல் உறுதியாக பிடித்து கொள்ளும்படி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23 நம்மை அழைக்கிறது. மேலும் மீண்டும் அடிமைத்தனத்தின் நுகத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்மை எச்சரிக்கிறது. ஆனால் இந்த சத்தியம் வெறும் கோட்பாடாக இருக்கக்கூடாது. நாம் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று யாக்கோபு நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நாம் அவபக்தியையும் உலக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியோடும் நீதியோடும் தேவ பக்தியோடும் வாழ நம்மை பயிற்றுவிக்கிறது என்று தீத்து கற்பிக்கிறார். இறுதியாக கர்த்தர் எபேசு சபைக்கு அளித்த செய்தி இன்னும் நம்மை ஆராய்கிறது. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். நம் அர்ப்பணிப்பை பாதுகாத்து கொள்ள கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் தீப்பொறியை எப்பொழுதும் உயிரோடே வைத்திருக்க வேண்டும். நாம் எங்கே விழுந்தோமோ அதை நினைவில் கொள்ள வேண்டும். விரைவில் மனம் திரும்ப வேண்டும். அவரிடமே திரும்பி வர வேண்டும். இவ்வாறுதான் மகிமையின் முடி மற்றும் அர்ப்பணிப்பு முடி வெட்டப்படாமல் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கனமான கிரீடமாக நிலைத்திருக்கும். அர்ப்பணிப்பின் முடியை காப்பது என்பது கட்டளையில் எளிமையானதாய் இருந்தாலும் ஆனால் நடைமுறையில் ஆழமானது. அது கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதில் தொடங்குகிறது. ஏனெனில் அவரை விட்டு நம்மால் எதுவும் செய்ய முடியாது. இந்த பாடம் கடுமையானதாய் இருந்தாலும் ஊக்கமளிப்பதாகவும் உள்ளது. ஆவிக்குரிய முறையில் மொட்டையடிப்பது என்பது நம்முடைய தனித்துவத்தையும் நம்முடைய அர்ப்பணிப்பையும் நம்முடைய வெகுமதியையும் தூக்கி எறிவதாகும். திருச்சபை ஒருபோதும் உலகத்தின் துக்க சடங்குகளையோ அல்லது விக்கிரக வழக்கங்களையோ ஃபேஷனையோ பின்பற்றக்கூடாது. நமது மகிமையும் கிரீடமும் கிறிஸ்துவாகிய தலையிலிருந்து வருகிறது. அவரே நம் தலையாக இருந்ததால் நாம் அர்ப்பணிப்பின் முடியை முழுமையாக காக்க வேண்டும். கண்ணியத்தோடும் தாழ்மையோடும் பரிசுத்தத்தோடும் பிரகாசிக்க வேண்டும்.
வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 எச்சரிப்பது போல, உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை உறுதியாக பிடித்துக்கொள். நாளை நாம் தாடியையும் மாம்சத்தை கீறிக்கொள்வதை எதிரான தடை செய்த கட்டளையை பற்றி படிப்போம். தேவன் எவ்வாறு தம் ஆசாரியர்களை புறமத வழிகளில் இருந்து பிரித்து பரிசுத்தத்தையும் ஜீவனையும் பிரதிபலிக்க வைத்தார் என்பதை காணப்போகிறோம். ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த உலகத்திற்கு இணங்காமலும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிரீடத்தை மொட்டையடிக்காமலும் இருக்க எங்களை காத்தருளும். பெருமைக்கு பதிலாக கிருபையை அணிந்து கொண்டு பரிசுத்தத்திலும் தாழ்மையிலும் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். மனிதர்களை பிரியப்படுத்துவது உமது சத்தியத்தை வெட்டாமல் அதை பிடித்து கொள்ள எங்களை பலப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் எங்கள் அன்பை புதுப்பித்து கிறிஸ்துவுக்கான எங்கள் முதல் அன்பை ஒருபோதும் இழக்காதபடி காத்தருளும். எங்கள் சாட்சி பிரகாசமாக ஜொலித்து உமது நாமத்திற்கு கனத்தை கொண்டு வரும்படி எங்கள் அர்ப்பணிப்பை பாதுகாக்க செய்தருளும் பிதாவே. ஆமேன்.